Name the following angles as shown in the figure. ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல ரெண்டு ரே. ஸோ வாட் இஸ் ஹவ் அன் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு டூ ரேஸ். ரெண்டு ரே மீட் ஆகுறதா நம்ம என்னமோ டூ ரேஸ் மீட்ஸ் அட் அ பாயிண்ட். மீட் அட் அ பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன ஃபார்ம் ஆகும், ஆங்கிள் வில் பி ஃபார்ம்டு. கிளியரா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 1 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 1ன்றது பாத்தீங்கன்னா இந்த குட்டியூன்னு இருக்கு பாருங்க, இது மட்டும் தான் ஆங்கிள் 1. அப்படின்னா இதுல எந்த ரெண்டு ரே மீட் ஆகுதுன்னு பாருங்க. சிபி பிசின்ற ரேவும் பிடின்ற ரேவும் மீட் ஆகுது. ஆமா தானே? சோ பிசி ரேவும் பிடி அப்படின்ற ரேவும் மீட் ஆகுற இடத்துல ஃபார்ம் ஆகுற இந்த குட்டியூண்ட் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆங்கிள் 1. அப்போ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா we can represent it as angle B அப்படின்னு ஆங்கிள் B அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணினோம்னா அது என்ன ஆயிடும், தப்பாயிடும். ஏன்னா ஆங்கிள் பின்றது இது எல்லா ஆங்கிளுமே இருக்கலாம். ஸோ ஆங்கிள் பின்னு பொதுவா போட்டா என்ன ஆயிடும், தப்பாயிடும். நம்ம ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் நம்ம இந்த குட்டி மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா ஆங்கிள் DBC. சரியா? இது வந்து என்ன சொல்லலாம், DBC இந்த மாதிரி நம்மள ரெப்ரசென்ட் பண்ணணும். இல்லனா என்ன பண்ணணும், ஆங்கிள் CBD இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். கிளியரா? பொதுவா என்ன பண்ணக்கூடாது, ஆங்கிள் பின்னு சொல்லிட்டு போடக்கூடாது, அது தப்பாயிடும். ஆங்கிள் பினா ஃபுல்லா 1 2 3 சேர்ந்ததுதான் ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் 1 கேன் பி ரெப்ரசென்டட் பை தீஸ் டூ ரேஸ். இப்போ ஆங்கிள் 2 பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடின்ற ரேவும் ஸோ பிடி ரேவும் அதுக்கப்புறம் என்னது பிஇன்ற ரேவும் மீட் ஆகுற பாயிண்ட நம்ம என்ன சொல்றோம், ஆங்கிள் 2ன்னு சொல்றோம். அப்போ எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா EBD. So it can be represented as EBD. ஓகேவா? அல்லது DBE. So DBE. கிளியர்? So EBD இருக்கலாம், DBE இருக்கலாம். முக்கியமா நம்ம நோட் பண்றது என்னது, பின்றது நடுவுல தான் வரணும். இந்த ரெண்டு ஆங்கிள் எண்ட் ஆகுது, அதை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். சோ பின்றது நடுவுல தான் வரணும். இதையும் கண்டிப்பா ஆங்கிள் பின்னு நோட் பண்ணக்கூடாது, தப்பு. ஆங்கிள் பின்னா என்னது, மொத்தமா வந்துடும், அதுதான் ஆங்கிள் பி. நெக்ஸ்ட் ஆங்கிள் 3. ஆங்கிள் 3ல எந்தெந்த லைன் மீட் ஆகுது பாருங்க. பிஏன்ற ரே மீட் ஆகுது. அதுக்கப்புறம் பிஇன்ற ரே மீட் ஆகுது. ரைட்? இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிஇன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்புறம் இபிஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். we can represent as EBA. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2. இப்போ ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டுத்தையும் சேர்த்தி சொல்றாங்க. அப்பனா எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா மொத்தமா இது ரெண்டுத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ இங்க மொத்தமா இருக்கிறதுல எந்த ரெண்டு ரே மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிஇன்ற ரேவும், ஸோ ஆங்கிள் 1 என்னது பிஇன்ற ரேவும், அதுக்கப்புறம் பிசின்ற ரேவும் மீட் ஆகுது. ஆமா தானே? பிஇன்ற ரேவும் பிசின்ற ரே மீட் ஆகுறது தான் என்னது, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EBC. So we can write it as EBC or CBE. Okay, CBE. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் எங்க மீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3னா எது, இது மட்டும். கிளியர்? இப்ப எந்த ரெண்டு ரே அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், பிடின்ற ரேவும், ஓகே பிடின்ற ரேவும் அப்புறம் பிஏன்ற ரேவும் மீட் ஆகுது. சரியா? இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், பின்றது காமன். அப்போ ஆங்கிள் ஏபிடி. ஸோ இது என்ன பண்ணலாம், ஏபிடின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் டிபிஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிபிஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? சோ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்னது, பி தான் நடுவுல வரும். ஏன்னா இது எல்லா ரேஸும் ரெண்டு ரேஸ்லாம் எங்க மீட் ஆகுது, பின்ற பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எல்லாமே சேர்த்தி வர ஆங்கிள். சோ அப்போ இந்த எந்த ரெண்டு ரே இதை கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏபியும் அதுக்கப்புறம் ஆங்கிள் பிசியும். சரியா? இங்க ரெண்டு தான் இருக்கு, இங்க ரெண்டு தான் ரே இல்ல. எந்த டூ ரேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆங்கிள், அது எந்த ஆங்கிளாவும் இருக்கலாம். இப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி.
ஏபிசின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்லது ஆங்கிள் சிபிஏ ஆங்கிள் சிபிஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்லது ஆங்கிள் பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் பி மட்டும் போட்டா என்ன ஆகும், இந்த ஃபுல் ஆங்கிளும் கவர் ஆகும். மற்ற எந்த இடத்துலயும் ஆங்கிள் பி போட்டோம்னா அது தப்பாயிடும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் அ வேஸ் டு ரெப்ரசன்ட் த ஆங்கிள்ஸ்.